யோவான் எழுதிய சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனம். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று நான் உனக்கு. மரியாளை பார்த்து லாசரு என்ற அவருடைய சகோதரன், மரியாளின் சகோதரன் மரிக்கும் போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, லாசரு குடும்பம், மரியாள் மார்த்தா லாசரு அவங்களுடைய குடும்பம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு நெருங்கிய அவங்க ரிலேஷன்ஷிப்பாக வாழ்ந்தாங்க. லாசருக்கு வியாதி என்று சொல்லப்பட்ட போது அவர் வேற ஒரு ஊரில் இருந்தார். இங்கேருந்து 2 மைல் தூரம். வியாதி என்று சொன்ன உடன் அவர் கிளம்பி வரவில்லை. பிற்பதாக 2 நாள் கழித்து அவர் வரும்பொழுது அதற்குள்ளாக லாசர் மரித்து 4 நாள் ஆயிற்று. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டங்கள், பாடுகள், வேதனை, கண்ணீர், சஞ்சலம் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவர் அனுமதியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அவர் நம்முடைய தலையில் ஒவ்வொரு முடியை கூட எண்ணி வைத்துள்ளார். ஹல்லேலூயா. நம்முடைய பெற்றோர் கூட தெரியாது நம்முடைய தலையில் எவ்வளோ முடி இருக்கின்றது, நம்முடைய கையில் உள்ள ரேகைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்துள்ளார். கண்ணின் கருமணி போல, கண்ணு உள்ள அந்த கருமணியை போல கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்றார். இமை போல நம்மளை பாதுகாக்கின்ற தகப்பன் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வைத்துள்ளார். நம்முடைய எல்லா ஃபைல்ஸும் அவருடைய உள்ளங்கையில் ஒரு சிஸ்டத்தில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் மாதிரி கையை திறந்தால் எல்லாமே வரும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பிறந்தவுடன் இருக்கிற இந்த பூமியில் அவன் என்னென்ன செய்கின்றான், எப்படி வாழ்கின்றான், யாரை சந்திக்கின்றான், அவனுக்கு எப்பொழுது கல்யாணம், திருமணம், குழந்தைகள் எல்லா காரியங்களுமே நம்முடைய ஏற்கனவே அப்டேட் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா காரியங்களும் ஃபிக்ஸட் பண்ணப்பட்டது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் கடல் கொந்தளித்து பெருங்காற்று எழும்பி நம்முடைய வாழ்க்கை படகை சேதப்படுத்தி அந்த படகை கவிழ்ந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்கள் அவர் ஒரு நாள் அப்படி கடலில் போகும்போது மிகப்பெரிய காற்று, கடல் கொந்தளித்து அவங்க போகிற படகு கவிழ்ற போல வருது. அங்கே ஆண்டவர் என்ன செஞ்சாலும் தலையினை வைத்து நித்திரையா என்ன என்று வேதம் சொல்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆனால் அவர் தூங்குறது போல் இருந்தார். அவர் தூங்குனா அந்த உலகமே இயங்காது. ஆனால் அதை உணராத சீஷர்கள் அவர் கையால் செஞ்ச மிகப்பெரிய அற்புதங்கள், கண் பார்வையற்ற, அதாவது பிறவி கூட அவர் சுத்தமாக்கினார். அதே போல் செவிட்டு ஊமைகள் பேசினார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். அவர் வாழ்ந்த நாட்களில் நன்மை சீர சுற்றி தந்தார். பிசாசு இப்படி அகப்பட்ட அநேகர் அவர் சுகமாக்கினார். வேதத்தில் கொஞ்சம் தான் எழுதப்பட்டுள்ளது, அநேகம் எழுதப்படவில்லை. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெறும் தண்ணீரை ரசமாய் மாற்றினார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்பேற்பட்ட அற்புதத்தெல்லாம் கூட இருந்து பார்த்த அந்த சீஷைகள் ஒரு சிறு பிரச்சனை, கடல் கொந்தளிக்கு காற்று, அதுவும் ஆண்டு கூட இருக்காரு. அவர் கூட இருக்கிற வேலையிலே அவங்க சொல்கிறாங்க, அவரை எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறது, நாங்கள் செத்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள்லாம் சாவரமே, நீங்கள் பாட்டு இருக்கீங்க. அவர் உள்ளே இருக்கின்ற வேலையில் அந்த கொஸ்டின் அவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் மரித்து போது உங்களுக்கு கவலை இல்லையா? ஆண்டு எழும்பி என்ன சொன்னார்? கவலைப்படாங்கன்னு சொல்லலை, அற்ப விசுவாசிகளே, நீங்கள் உங்களுக்கு இந்த விசுவாசம் கூட இல்லையா? கடலையும் காற்றையும் உண்டாக்கினவர், கடலுக்கு கரையை நியமித்து இம்மட்டுமா மிஞ்சி வராத என்று சொல்லி அலைகளுக்கே அவர் கட்டையிட்டவர். ஹல்லேலூயா. பூமியை ஒழுங்கின்மையாக வெறுமையாக அந்த பூமியை 2ஆய் பிரித்து மேலே வானம், கீழே சமுத்திரங்கள், அப்புறம் வெட்டாந்தரை, சமுத்திரத்தில் வாழ்கிற ஜீவன்கள், வெட்டாந்தரில் வாழ்கிற ஜீவன்கள், வானத்தில் பார்க்குற பறவைகள், அப்புறம் சூரியன், சந்திரன் என்று ஒவ்வொன்றையும் மிக நேர்த்தியாக செய்த தேவன், படைத்த தேவனுக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. அவங்க அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை தான் கண்களை பார்த்தாங்க, எல்லாவற்றையும் மறந்து போனாங்க. அப்படிப்பட்ட நம்மளும் நம்முடைய சூழ்நிலையில், நம்ம வாழ்க்கையில் ஆண்டு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்களை, நம்முடைய ஜீவன் ஒவ்வொரு நாளும் நம்ம சுகத்தோடு இருக்கிறதே பெரிய கிருபை. நாம் வாழ்ந்த நாட்கள் கடைசி நாட்கள், கொடிய காலங்கள், மனுஷர் மூலமாக எத்தனையோ ஆபத்து நமக்கு வருது. பண ஆசைப்படுத்த மனிதர்கள் நமக்கு எத்தனையோ ஆபத்துகள், பொறாமை பிடித்த மனிதர்கள், வஞ்சகமான மனிதர்கள், நம்முடன் பணிபுரிகின்ற
கூட உள்ளவங்க நமக்கு எத்தனையோ விரோதமாக எத்தனையோ கண்ணி வச்சு எத்தனையோ நமக்கு எதிரான நம்ம ஜீவன் நஷ்டப்பட எத்தனை விஷயங்கள் வைத்தாலும் நமக்கு எதிரான எத்தனை கண்ணிகள் வைத்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஜீவனை தப்பித்தார். ஒரு பக்கம் வாதைகள், கொலைநோய்கள், விபத்துகள், நம்ம வெளியே போனால் வீட்டுக்கு வருவாங்கிற நம்பிக்கை. ஆனாலும் கர்த்தர் உங்கள் ஜீவனுக்கு நஷ்டம் வராதபடி உங்களையும் உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ கிருபையாக காத்துக்கணும். அதுக்காக நம்ம முதலாவது ஆண்டவரை துதிக்கணும்.